சென்னை சூளைமேடு பகுதியில் போதிய பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாமல் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அப்பகுதி வாசிகள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், அங்குள்ள நிலவரம் என்ன, விவரமாக பகிரலாம். தௌஃபிக், நாம் இருக்கக்கூடிய இடம் சூளைமேட்டில் இருக்கக்கூடிய பெரியார் பாதை பகுதியில் தான் இருக்கிறோம். இங்குதான் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த ஒரு மாதமாக இந்த பகுதியில் மழைநீர் வடிகாலுக்கான இந்த பள்ளம் தோண்டப்பட்டு அங்கு கட்டுமான பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழலில்தான் இங்கு பாதுகாப்பு அம்சங்கள் முழுமையாக பின்பற்றப்படவில்லை என்பது நமக்கு தெரிகிறது. ஏராளமான பொதுமக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகிறார்கள். ஏனெனில் கோயம்பேடு செல்லக்கூடிய பகுதியாக இருக்கட்டும், இதேபோன்று கோடம்பாக்கம் நோக்கி செல்லக்கூடிய பகுதியாக இருக்கட்டும், ஒரு இணைப்பு சாலையாக உட்சாலையாக இது இருக்கிறது. அதே வேளையில் கோடம்பாக்கத்திலிருந்து இந்த வடவளம் நோக்கி செல்லக்கூடிய அந்த பிரதான சாலை மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதால் இந்த சாலையை நாள்தோறும் ஏராளமான பொதுமக்கள், பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய முக்கிய சாலையாக இருக்கிறது. இந்த சாலை பகுதியில் தான் தற்போது இந்த கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. மழைநீர் வடிகாலுக்கான முறையாக அந்த பாதுகாப்பு அம்சங்கள் ஒரு முனையிலும் இன்னொரு முனையிலும் மட்டுமே அவர்களுக்கு அந்த பேரிகார்டு போன்றவையெல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிகவும் நீட்டான கம்பிகள் இந்த சாலை ஓரத்திலேயே இருக்கின்றன. இதில் பள்ளி மாணவர்கள் தவறி விழுந்தால் அவர்களது உயிருக்கே ஒரு அச்சுறுத்தலாக அமையும். இந்த சாலை எவ்வளவு முக்கியத்துவம் என்பது குறித்து இந்த பதில் இருக்கக்கூடிய நம்மோடு இந்த பகுதிவாசி நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம் சார். சார், எவ்வளவு இந்த போக்குவரத்து இருக்கும், எவ்வளவு மக்கள் பயன்படுத்துவாங்க, இது அச்சுறுத்தலா இருக்கு, இது எப்படி சார்? இது சார், இந்த பகுதி ஸ்கூல் அதிகமாக இருக்கு. காலையில் வந்து ஸ்கூல் பிள்ளைங்க, ஈவினிங் ஸ்கூல் பிள்ளைங்க அதிகமாக வராங்க. சைக்கிளில் பிள்ளைங்க போகுது. இது டிராஃபிக் ஹெவி ஆகிற இடம். நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் போகிறதுக்கு தான் மெயின் ரோடு. அதனால அடிக்கடி டிராஃபிக் ஆகும். ஸ்கூல் பசங்க அதிகமாக போகிறாங்க. சீக்கிரம் வேலை பிடிச்சா நல்லா இருக்கும். அது கம்பியெல்லாம் வெளியே நீட்டு நிற்குது. பசங்க கல்லு தடிக்கி சைக்கிள் வந்து விழுந்துட்டாங்க, அதெல்லாம் ஆபத்து தான். அது கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் பிடிச்சா நல்லா இருக்கும். தௌஃபிக், இந்த பாதுகாப்பு குறைபாடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் கழிவுநீர் தேங்கி இருக்கிறது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மழைநீர் வடிகாலுக்காக தோண்டப்பட்ட இடத்தில் முழுமையாக கழிவுநீர் வந்து தேங்கி நிற்கிறது. இதனால் ஒரு துர்நாற்றம் வீசிக் கொண்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதே வேளையில் கொசுக்கள் இந்த பகுதியில் அதிகமாக உற்பத்தியாகி கொசு கடியால் பொதுமக்கள் பாதித்து வருகிறார்கள். மழைநீர் வடிகாலுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் கழிவுநீர் தேங்கி இருப்பது பெரிய ஒரு சுகாதார அச்சுறுத்தலாகவே மாறி வருகிறது என இங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறார்கள். இது தொடர்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பானு அவர்கள் இருக்காங்க. என்ன மாதிரிமா இருக்கு இந்த தண்ணி எல்லாம் நிக்குது, உங்களுக்கு என்ன கொசு பிரச்சனை எப்படி இருக்கு? நாத்துத்துல நிக்க வச்சு நீங்க பேசுறீங்க நியாயமா? எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? கொசு தான், நாங்க கொசுக்கள் தான் கிடக்குறோம். கொசு தேர்த்து வச்சாலும் முடியல. சீக்கிரம் மூணுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ குழந்தைங்க எல்லாம் வீட்டுல இருப்பாங்க, அவங்க எல்லாம் கொசு கடியில பாதிக்கிறாங்களா இல்ல பெரியவங்க எல்லாம் பாதிக்கிறாங்களா? யாரெல்லாமா பாதிக்குது? பெரிய சின்னவங்க கூட தூங்கிறாங்க. எங்களுக்கு தான் முடியல. நாங்க வந்து வேலைக்கு போயிட்டு வந்து படுக்கிறோங்க, எங்களால முடியல. கொசு தேய்ச்சாலும் முடியல, மூச்சு அடைக்குது. மூணுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த பெரியார் பாதையை பொறுத்தவரையில் ஏற்கனவே மழைநீர் வடிகாலுக்கான பணிகள் சுமார் 200 மீட்டருக்கு மேலாக முடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது 150 மீட்டர் அளவிலான இந்த மழைநீர் வடிகாலுக்கான பணிகள் தற்போது நடைபெற்று வரக்கூடிய சூழலில்தான் இந்த கழிவுநீர் தேங்கி ஒரு மக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என தெரிவித்து வருகிறார்கள். அதே வேளையில் இந்த பாதை முழுவதுமே மழைநீர் வடிகாலுக்கான பணிகள் இந்த வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக முடிக்கப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த பகுதியில் மழை தண்ணீர் எப்படி தேங்கும் என்பது குறித்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஐயா, இப்போ இங்க மழைநீர் வடிகால் பணிகள் இப்ப நடைபெற்று வருது, எவ்வளவு வேகமா முடிக்கணும்? இன்னும் இப்ப வடகிழக்கு பருவமழை வர இருக்கு. உங்க பகுதியை பொறுத்த வரைக்கும் மழைநீர் வடிகால் பணிகள் எவ்வளவு வேகம் தேவை? இந்த இடம் பாத்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேடான பகுதி இது. பாத்தீங்கன்னாக்கா இங்கேயே வந்து போன வருஷம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 1.25 அடி 1.5 அடிக்கு மேல தண்ணி நின்னுது. ஏன்னா கேட்டாங்க ஏரி தொந்து விட்டாங்க, இது தொந்து விட்டான்னு சொன்னாங்க. இந்த வடிகால் வாரியம் வந்து சரியான முறையில் தூர் எடுக்கல, இது பண்ணல, சீரமைப்பு பண்ணல. இப்போ இதுதான் ரோட்ல எவ்வளவு தூரத்துக்கு பணி முடிச்சிருக்காங்க, இன்னும் எவ்வளவு வேணும்? இன்னும் பண்ணல. இன்னும் வந்து 20% கூட செய்யல. இன்னும் 20%, 100க்கு 20% கூட ஒன்னும் செய்யல. அதான் உண்மையான கருத்து, வேற ஒன்னும் கிடையாது. 100க்கு 20% கூட ஒன்னும் செய்யல. செஞ்சா இன்னும் 100% செஞ்சாங்கன்னா இன்னும் வடிகால் இங்க தேவையே இல்லை நமக்கு. இன்னும் வந்து மேடான பகுதியை நம்ம தூக்கணும். இங்கிருந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கோயில் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அதிகமா பாத்தீங்கன்னா மேடு தூக்கணும். வீடுங்க வந்து அதிகமா பள்ளத்துல இருக்கு. அதனால பார்த்து நம்ம தூக்காம இருக்காங்க. அது வந்து அதான் மெயினான விஷயம். ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த விஷயம் பாத்தீங்கன்னாக்கா இந்த வந்து
நம்ம வந்து மேடு தூக்கணும். அந்த வந்து அவங்களுடைய வேலை அது. இங்க இருக்கக்கூடிய மக்களோட சொல்லக்கூடிய கருத்துக்கள், இந்த பகுதியில் சாலையே சில இடங்கள் பள்ளமாக இருக்கிறது. மழைநீர் வடிகால் முடிப்பது மட்டுமல்லாமல் இதனை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என தெரிவிக்கிறார்கள். இந்த பணிகள் முழுமையாக முடிவடைந்து மழைக்கு முன்பாக மக்களுக்கு ஒரு மழைநீர் வடிகால் முழுமையாக கிடைக்க வேண்டும். அதே போன்று இங்க தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரையும் அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். தௌஃபிக், அதாவது மழைநீர் வடிகால் பணி விரைவாக முடியும் என நம்புகிறோம். மேலும் இந்த பாதுகாப்பற்ற சூழல் சீர் செய்யப்படும் என நம்புகிறோம். களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சுரேஷ்.